Taste the Daily. எத்தனை நெருக்கடிகள் எங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருப்போம். அதிமுக ஆட்சி காலத்தின் போது தமிழ்நாட்டில் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருந்ததில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை சமூகங்கள் எந்த வகையிலும் ஒரு அச்சுறுத்தலுக்கோ பலவீனத்திற்கோ உட்பட்டு விடக்கூடாது என்பதில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இளைஞர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் உறுதியாக இருந்தார்கள். அதையே இன்றைய தினமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சமூகங்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுகின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். எத்தனை நெருக்கடிகள் இங்கிருந்து வந்தாலும் எங்கள் கொள்கையில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதில் யாருக்கும் சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம். வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தந்து விடுகிறார். காலம் வரும் வரை காத்திருந்து பயிர் எது களை எது என்று அடையாளம் கண்டு பிடுங்கி எறிய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. நம்முடைய தூய மனத்தோடு கடமைகளை செய்யும் போது வெற்றி என்னும் விளைச்சல் எப்படி வருகிறது என்பதை நாம் அறியும் முன்னே மகத்தான வெற்றிகளை கடவுள் நமக்கு தந்து விடுகிறார். கடமையை செய்வோம், விளைச்சலை இறைவன் பார்த்துக் கொள்வான். மூன்றாவதாக கொண்ட கொள்கைக்காகவும் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்காகவும் நல்ல விதைகளாய் மண்ணில் விழுந்து நாம் மக்கள் பயன்பட நற்பயிர்களால் முளைத்து வரும் வேளையில் நம்முடைய களைகளும் சேர்ந்து முளைத்து நம்மையே அழித்து ஒழிக்கும் நோக்கத்தோடு சிலரால் வளர்க்கப்படுகின்றன. காலம் வருவரை காத்திருந்து உரிய நேரத்தில் பயிரது களைகள் என்று அடையாளம் கண்டுபிடித்து அந்த களைகளை அகற்ற வேண்டும். டங்ஸ்டன் கனிம வள திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறக்கப்பட்டதால் 2015 மக்கள் பாதிக்கப்பட்டதாக திமுக அவதூறு பிரச்சாரம் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்கம் அந்த கனிம வள திருத்த சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. நேரடியாக கேட்கின்றேன், இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக 10 மாத காலம் இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததா? யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று தெரியவில்லை. எனவே அரசாங்கத்திற்கு தெரியாமல் எதுவும் நடந்து விடாது. பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் கோர்றாங்க, 11வது மாதம் 2024 11ஆம் மாதம் இறுதி செய்யறாங்க. இடைப்பட்ட மாதம் 10 மாத காலம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசு செயல்படுவதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டதால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். தொடர் மழையால் விழுப்புரத்தில் ஒரு வார காலம் தேங்கியிருந்த நீரை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு சாத்தனூர் டேம்ல 2:45 மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு 2ஆம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கு இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் அங்கு இருக்கிற தாசில்தாருக்கு இன்டிமேஷன் கொடுக்கிறார். அணை நிரம்புகிறது, அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு கொடுக்கிறார். 3 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. 1,80,000 அடி தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக நல்லூரில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள்லாம் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து குறைத்திருக்கலாம். 43 மாத கால ஆட்சியில் திமுக அரசு மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கவில்லை. அதிமுக ஆட்சியில் கருப்பு பலூன் விட்ட திமுக தற்போது மத்திய அரசுக்கு வெள்ளைக்குடை பிடிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம்.
அரசாங்கம் மத்திய அரசை என்ன எதிர்த்திருக்குது? 43 மாத காலம் ஆகுது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைச்சு 43 மாத காலம் ஆகுது. 43 மாத கால ஆட்சியில் மத்திய அரசாங்கத்தை எங்க எதிர்த்திருக்கிறாங்க சொல்லுங்க. அப்ப திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது போய் கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு கொடை விட்டாங்க, கருப்பு பலூன் விட்டாங்க. இப்ப வெள்ளக்கூடை போய் பிடிக்கிறார். வெள்ளக்கூடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் இவரா பேசுறாரு வீரவசனம். கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம்தான் திமுக அரசு. மீத்தேன் ஈத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வந்தது திமுக. டெல்டா மாவட்டம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவர் முன்னிலையில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அதுக்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டு விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ஆனா அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு காலம் தாழ்த்திய காரணத்தினால் 22 நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் தொடர்ந்து அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம். அதனால உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது. திமுக அமைச்சர் ரகுமதி அதிமுகவில் அடையாளம் காணப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அமைச்சர் ரகுபதி நன்றி மறந்து பேசி வருகிறார் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். ஏற்கனவே அன்னைக்கு ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு நாங்க அண்ணனுடைய ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கடுமையா கொடுத்துன்னு பாக்குறீங்க. அவர் வேட்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க இருக்கிறார். சரிங்களா? அவர் அடையாளப்படுத்திட்டு இருந்தா தான் அங்க மந்திரி பதவி தப்பும். அதுக்காக பேசிட்டு இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு அவர் சட்டமன்ற உறுப்பினராக்குறாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி கருணையால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அந்த நன்றியை மறந்து பேசுகின்ற அமைச்சர் ரகுபதி. ஸ்டாலினின் 43 மாத கால ஆட்சியில் தமிழகம் சுமார் 14 சதுர கிலோமீட்டர் பசுமை பரப்பை இழந்துள்ளதாகவும் சுமார் 61 சதுர கிலோமீட்டர் காடுகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் காடுகளின் பரப்பளவு சுமார் 9% அதிகரிக்கப்பட்டு 2205 சதுர கிலோமீட்டர் காடுகள் உருவான நிலையில் திமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிவதாக மக்கள் வேதனை. திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவின் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கழிவுகளை அள்ளிச் செல்லும் கேரளா. பல்வேறு தரப்பில் இருந்து குட்டு விழுந்ததால் குப்பைகளை அள்ளும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் சுரங்க மெட்ரோ பணியால் வீட்டின் தரைப்பகுதி திடீரென உள்ளே சென்றதால் பொதுமக்கள் அச்சம். உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு பெரிய சேதம் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கோரிக்கை. மதுரையில் பள்ளி மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலருக்கு தர்மடி கொடுத்த மாணவியின் உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலர்களே பெண்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. வீட்டில் வைத்து ஊறுகாய் விற்பது போல கஞ்சா விற்கும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. சென்னை மீனம்பாக்கத்தில் 379 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தல் விற்பனை அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு.
சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் 55 வயது முதியவர் சரமாரியாக வெட்டப்பட்டதால் பரபரப்பு. ஏரியா விட்டு ஏரியா வந்தது ஏன் என கேட்டு மதுபோதை ஆசாமி வெறிச்செயல். கிருஷ்ணகிரியில் வீட்டில் டெட்டனேட்டர், ஜெலட்டின் குச்சிகள், கரிமருந்து உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த பெண் உட்பட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் சட்டவிரோத செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் உளவுத்துறை உறக்கம் கலைத்து இத்தகைய வெடிமருந்து வியாபாரிகளை கண்காணிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டப்பகலில் ஸ்ப்ரே அடித்து இளைஞரிடம் 30 லட்சம் வழிப்பறி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் துணிகர சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவுவதாக கூறி முதியவரிடம் 90,000 ரூபாய் மோசடி. ஸ்டாலின் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையினர் மீதான அச்சமின்மை காரணமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் டெங்கு உட்பட மர்ம காய்ச்சல்கள் அதிகரித்து வரும் நிலையில் உக்னிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை மக்கள் அஞ்ச வேண்டாம் என வாய்ப்பந்தல் போடுவதை நிறுத்திவிட்டு மாவட்டம் முழுவதும் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கரூர் அருகே திராவிட மாடல் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதி. ஸ்டாலின் அரசு விடியல் பயணம் என விளம்பரம் செய்வதை விட்டுவிட்டு பேருந்துகளை பராமரிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் 53 லட்சம் ஹெக்டேராக இருந்த விவசாய நிலங்களின் பரப்பளவு தற்போது 48 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. சென்னை, புதுவை, கோவை மற்றும் மதுரை நகரங்களை சுற்றியுள்ள மாவட்டங்களில் விளைநிலங்கள் பெருமளவு குறைந்துள்ளன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் சாய்ந்து முளைவிட்டதால் விவசாயிகள் வேதனை. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள தவிட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையால் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கோரைப்புல் சேதம். சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குள்ளனூர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. திமுக ஆட்சியில் தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் தண்ணீர் குடியிருப்பில் புகுந்ததாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நெல்லை, விழுப்புரம் உட்பட 8 மாவட்டங்களை இயல்பை விட 50% அதிகமாக மழை பெய்திருப்பதாக தகவல். அதிக மழை பெய்தும் ஸ்டாலின் அரசு நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்தாததால் பல ஏரிகள் வறண்டு கிடப்பதாக விவசாயிகள் வேதனை. சென்னை பள்ளிக்கரணையில் மதுபோதையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற இளைஞர்கள் சாலை தடுப்பு சுவற்றில் மோதி சம்பவ இடத்திலேயே பலி. வார இறுதி நாளை கொண்டாட நண்பர்களுடன் மது விருந்துக்கு சென்றுவிட்டு வாகனத்தை அதிவேகமாக இயக்கியதில் நேர்ந்த சோகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் துர்நாற்றம், நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீர். உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க தீயசக்தி அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை. விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் வார விடுமுறையை ஒட்டி அலைமோதிய பக்தர்களின் கூட்டம். வழக்கத்தை விட அதிகமாக சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்ததால் ராமேஸ்வரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல். PSLV C-60 ராக்கெட் வரும் டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல இருப்பதாக இஸ்ரோ அறிவிப்பு. எலக்ட்ரிக் வாகனங்கள் உட்பட பழைய மற்றும் பயன்படுத்திய கார்களின் விற்பனை மீதான GST வரியை 12% இருந்து 18% உயர்த்திய மைனாரிட்டி பாஜக அரசு. கோடீஸ்வரர்களிடம் வரி வசூல் செய்வதில் சுணக்கம் காட்டும் மக்கள் விரோத அரசு நடுத்தர மக்களிடம் பணம் பறித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிரெடிட் கார்டு பில் தாமதமாக செலுத்தினால் விதிக்கப்படும் வட்டிக்கு நிர்ணயிக்கப்பட்ட உச்ச வரம்பை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2008ஆம் ஆண்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் கமிஷன் பிறப்பித்த உத்தரவை தள்ளுபடி செய்தது. இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலிக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு பெங்களூரு மாநகராட்சி நோட்டீஸ். ஹோட்டல் நிர்வாகம் தீயணைப்பு துறையிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் வாங்கவில்லை என தகவல். பிரேசிலில் மினஸ் கரேஸ் மாகாணத்தில் லாரி மீது பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் 38 பேர் பலி. நடப்பாண்டில் மட்டும் சாலை விபத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சகம் தகவல்.